எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 26ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சவுக்கடி சந்திரகாந்தா சீன் ஒன்று அரங்கேற்றம் பண்ணார். அது இதை போன்ற ஒரு கோமாளித்தனத்தை தமிழக அரசியலிலோ இல்லை இந்திய அரசியலிலோ யாருமே பார்த்துருக்க முடியாது. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சவுக்கால் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கோமாளித்தனம். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு டிஜிபியோ இல்லை சென்னை கமிஷனரோ கிடையாது. அவர் எதுக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும்? ஒருவேளை அந்த குற்றவாளி அவருக்கு உறவா, இல்லை அவருக்கு தெரிஞ்சவங்களா, இல்லை ஒருவேளை அவர் இந்த குற்றம் தண்டிக்கப்பட்டோன்னே அவரை பிஜேபியில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 261 கிரிமினல்ஸ் இருக்காங்க. சரி, 262ஆவதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஒரு விமர்சனம் என்பது யாருக்கும் உண்டான உரிமை. அது தடம் தாழ்ந்து விமர்சிக்காமல் எல்லாம் விமர்சிக்கலாம். இந்த சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் MS பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அவர் தான் நல்லா ஆடிக்கினே சவுக்கால் அடிச்சுக்கிறார். ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இதை என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை யாரோ 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் SV சேகர் நம்பர், அவரை கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க. அதாவது சோஷியல் மீடியா இருக்குது, என்ன வேணால் பேசலாம்ங்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம். கொஞ்சம் ஆத்திரத்தில் புத்தி பேதலிக்கும் போது தவறுகள் நடப்பது சகஜமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு 100-200 கால்ஸ் வரும். இதுக்கப்புறம் 1000, 2000, 3000ன்னு கால்ஸ் வருது. வாட்ஸ்அப்பில் வருது, இதில் வருது, வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ரெகுலரான கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், நம்ம சிலதெல்லாம் மேனேஜ் பண்ணோம். இதெல்லாம் சகஜம். ஏன்னா நானே பொது வெளியில் என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன். ஏன்னா யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படணும். அன்றைக்கி ஒரு டைரக்டர் ஒருத்தருடைய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. காலத்தில் 7 மணிக்கு சொன்னாங்க. 8:30 மணிக்குள்ளே அவரை ஓமந்தூராரில் அட்மிட் பண்ணி இமீடியட்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அந்த மாதிரி உதவி செய்வதற்கு தான் என் நம்பரை கொடுத்துருக்கேனே தவிர யார் வேணால் என்னை திட்டுக்கண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஒரு ரிட்டையர்டான ஒரு போலீஸ், வாலண்டரி ரிட்டையரான ஒரு போலீஸ் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் இப்படி சட்ட மீறல்களை நான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் பார்க்கலான்னா அதுக்கு உண்டான பிரதிபலன்களையும் எதிர்பார்த்து அவங்க தான் செய்யணும். இல்லை அதை அதுக்கு உண்டான தண்டனை இருந்தால் அந்த தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும். என்ன பண்ணினாலும் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாலும் தீ மிதித்தாலும் அவர் ஒன்றும் வெறும் அண்டர்வேரோட மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட 2026 ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. 40க்கு 40 வரும்னு பேசினார். கடைசியில் 12 இடத்துல டெபாசிட்டு போச்சு. 40 சீட்டும் வாஷ் அவுட் ஆச்சு. வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலைக்கு, செயல் ஒன்றுமே கிடையாது. இதில் பேசினாங்க, ஒருத்தர் கூட பாஜக நிர்வாகி என்கிட்ட பேசலை. ஏன் இப்படி? ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ அபத்தமாக பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் தலைவனை போய் போட்டிருக்காங்களே நம்ம கட்சியில் அப்படின்னு. நான் எல்லாத்தையுமே நான் பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அமுச்சு விட்றேன். அவ்வளோதான். தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இது பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணுற இடமே இல்லை. அந்த ஒரு குற்றவாளி யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டியவன். அதுவும் அந்த பெண்கள் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது. எனக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் அந்த அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். ஆனால் என்னென்னா எய்ட்ஸ் மாதிரி தான், இது எனக்கு வராது மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த தப்பு பண்ணுறது. அதுதான் ஒரு 20 வருஷம் முன்னாடி சென்னை கமிஷனர் சொன்னார், உங்கள் வீடெல்லாம் இருட்டாக வச்சுக்காதீங்க, வீட்டை சுற்றி விளக்கு இருக்கட்டும் அப்படின்னார். அன்றைக்கி நான் என் வீட்டை சுற்றி ஒரு 10 லைட் போட்டேன். நைட் டயத்தில் அந்த 10 லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே தான். சிசிடிவி வைக்கணும். நாங்கள் சிசிடிவி வச்சோம். பாதுகாப்புங்கிறது நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் சொல்கிறேன். எந்த பெண்ணாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு நாம் வந்து ஆண்கள் தான் வைக்கப்படணும். அதுதான் உடனே இதை போலீஸ் பார்க்க மாட்டாங்களே. நமக்கு இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் பாக்கி இதுலேயும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் இருந்தால்தான் சமுதாயம் நன்றாக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், பள்ளிக்கூடங்களில் கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை அதிகமாக மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்போ தான் அடுத்த தலைமுறை சமுதாயம் மிக சிறப்பாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.